புளியோகரை செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். புளியோகரையில் எல்லாமே இருக்கும். கடலக்கொட்டை, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாமே இருக்கும். வேற எண்ணெய் மட்டும் காய்ச்சிட்டு தேவைப்பட்டாக்கா முந்திரி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, ரெடிமேட் பவுடர். இதில் வெல்லம் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கரைஞ்சி வர்றதுக்காக கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாம். சாதம் சூடாக இருக்குது, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மசாலாவில் ஏற்கனவே உப்பு காரம் எல்லாமே இருக்குது. இந்த சாதம் இதில் போட்டுடலாம். இப்போ சூடான புளியோகரை ரெடி ஆயிடுச்சு.